الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم، ثلة من الأولين وقليل من الآخرين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: ما تقرب إلي عبدي بمثل أداء ما افترضت عليه، ولا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே து ஆலம், ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இவ்வையகத்துக்கு வந்துதித்த எம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுகும் பிசகாது அடியொட்டி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வரவிருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய அடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி உட்காருகிறேன் என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கங்களோடு புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எம்பி இருக்கிறானோ அனைத்து விடயங்களையும் இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கிறேன். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தௌஃபீக் செய்வானா. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் பரிசுத்தமானவன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கண்ணியமானவன். அவன் நாடியதை உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறான். மா குத்திர யகூன் கத்தர் அல்லாஹு மா ஷா. அல்லாஹ் நாடியது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடாதது எதுவுமே உலகத்திலே நடக்காது. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் உலகத்திலே என்ன நடக்க வேண்டும், எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன நிகழ வேண்டும், அனைத்தையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எழுதப்பட்ட அந்த கதிரின் மூலமாக ஒவ்வொரு அடியார்களுடைய நிலைமைகளையும் சோதித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நிலைப்பாடு ஏற்படக்கூடிய நேரங்களிலேயும் என்னுடைய அடியான் இந்த நேரத்தில் ஈமானை விட்டும் தளர்ந்து போகின்றானா,
அல்லது என்னிடத்திலே அவன் இறைஞ்சுகிறானா என்பதனை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கதிரை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கான கூலியை எங்களுக்கு வழங்குவான். சில நேரங்களில் வெயிலை தந்து சோதிக்கிறான். வெயிலுடைய உச்சம், அது உஷ்ணத்தின் உச்சம் மனிதருக்கு தாங்கிக் கொள்ள இயலாமல் சில போது ஷிர்குடைய வார்த்தைகளுக்கு கூட செல்கிறார்கள். தபூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த யுத்தத்துக்காக வேண்டி தயார் செய்கிறார்கள். கடினமான போர், உஷ்ணமான கட்டம், இந்த நேரத்தில் நீங்கள் தயாராக வேண்டும் என்பதாக கூறுகின்ற பொழுது முனாஃபிகீன்களில் சிலர் லா தன்ஃபிரு ஃபில் ஹர், அந்த சூடான நேரத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதாக தாமும் செல்லாமல் அடுத்தவர்களையும் தடுத்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹுடைய போருக்கு போகாமல். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்திருக்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகம் இருக்கிறதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சூட்டையும் விட அதிகமான சூடுடையது என்பதை நபியே கூறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, சூட்டை ஏற்படுத்தி அடியார்களை வேதனைப்படுத்துவது அல்லாஹ்வின் நோக்கமல்ல. அந்த சூட்டுடைய நேரத்திலேயும் அந்த வெப்பத்துடைய நேரத்திலேயும் அடியானுடைய ஈமானை சோதிக்கின்றான். அடியானுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றது, இந்த நேரத்திலும் பாங்கு சொல்லப்பட்டால், இந்த நேரத்திலும் ஹராத்தின் பக்கம் அழைக்கப்பட்டால், இந்த நேரத்திலும் மார்க்கத்தினுடைய பணிகளுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், கண்ணியமான சகோதரர்களே, அடியான் என்ன கூறுகிறான், என்ன நினைக்கின்றான்? இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை கொண்டும் சோதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மலை இருக்கிறதே இதை நீங்கள் தயாரிக்கிறீர்களா, நீங்கள் அதனை இறக்குகிறீர்களா, அல்லது நான் தான் அந்த மலை மேகத்திலிருந்து இறக்கி வைக்கின்றேனா? இல்லவே இல்லை. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய குதரத்தின் மூலமாக இந்த மலையை பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் அடியான் என்ன செய்கின்றான், அவனுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, அவனுடைய இபாதத்துடைய நிலைமை என்ன, அவனுடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன, குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை என்ன என்பதனை அல்லாஹ் இந்த காலநிலை மாற்றங்களின் மூலமாக சோதிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியான தலைவர். இலேசாக காற்று அடிக்கின்ற பொழுது கூட, இப்படியாப்பட்ட காலநிலை மாற்றங்களின் கூட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியதும் வழி காட்டியதும் என்னவென்றால், ஓடோடி மஸ்ஜிதுக்கு போவார்கள், அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள். பெய்யக்கூடிய மழை ரஹ்மத்தாக அமைய வேண்டும், அதாபாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே ஓடி செல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தக்கூடிய இந்த கதிருடைய மாற்றங்கள், காலநிலையுடைய மாற்றங்களை பொருந்திக் கொண்டு வாழ்க்கையில் அவனுடைய பொருத்தத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், அவனை திருப்திப்படுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஒவ்வொரு அடியானும் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேறு எதுவும் சாதனம் கிடையாது. ஒரே ஒரு சாதனம் தான், அது அல் அமாலு ஸாலிஹா, நல்ல அமல்கள். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேறு எந்த சாதனமும் கிடையாது, அல் அமாலு ஸாலிஹா, நல்ல அமல்களை தவிர. கண்ணியமான சகோதரர்களே,
ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களுடைய தௌஃபீக்கை இலேசாக கொடுத்து விடுவதில்லை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நல்ல ஒரு கர்மத்தை செய்வதானாலும் சரி, பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெறுவதாக இருந்தாலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய திருப்தி இல்லாமல், அவனுடைய பொருத்தம் இல்லாமல், அவனுடைய சக்தி இல்லாமல் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சுபஹான் அல்லாஹ் எங்களுடைய சக்தியின் கொண்டு கூற முடியாது. வாய் இருக்கிறது, நாவு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எதையெல்லாம் பேசலாம். அல்லாஹ் நாடினால் தான் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்ல முடியும். 2 ரக்காத் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ முடியாது. சக்தி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டம் தேவை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நல்ல விடயங்களில் போட்டி போட வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், போட்டி போட்டுக்கொண்டு நல்லமல்களிலே ஈடுபடுவார்கள். நல்ல கர்மங்களை வாழ்க்கையில் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை போட்டியின் பிரகாரம் அவர் அடைந்து கொள்வார்கள். நான் அடைய வேண்டும், நான் அவரை விட முந்த வேண்டும். இவர்கள்தான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்கள், சொர்க்கத்திலே இன்பமாக இருக்கக்கூடியவர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 2 கூட்டத்தாரை பற்றி பேசுகிறான். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். ஆனால் இப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடியவர்கள் முன்னே வாழ்ந்த சஹாபாக்கள், முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அவர்களில் அதிகமான பேர் சொர்க்கத்திலே இருப்பார்கள். பின்னால் வந்த சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஏன்? அவர்களுடைய அமல்களில் குறைபாடு, அந்த அமல்களில் இஹ்லாஸ் இல்லாத தன்மை, அமல்களில் ஆசை ஆர்வம் இல்லாத தன்மை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அமல்கள், அது இபாதத்துகளில் மட்டுமல்ல, ஏனைய நல்ல கர்மங்களில் ஈடுபட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்களுடன் எந்தளவு இரக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால், குறுகிய ஒரு கால அளவை நம்மளுக்கு தந்து, கண்ணியமான சகோதரர்களே, சிறிய அமல் செய்தாலும் அதிகமான கூலிகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். சில அமல்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடங்களை வித்தியாசப்படுத்தி அதனுடைய கூலிகளை அதிகரிக்க செய்கிறான். ஒரு மனிதர் தொழுகிறார் மஸ்ஜிதிலே, அதே தொழுகையை மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய நேரத்தில் 1,00,000 நன்மைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அதே மஸ்ஜிதுன் நபவியிலே தொழக்கூடிய நேரத்தில் 50,000 தொழுகைக்குரிய நன்மைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். இதே போன்று தொழுகையை எடுத்துக்கொண்டால், தனியாக தொழுதால் இருக்கக்கூடிய சிறப்பை விட அந்த மனிதன் அதனை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நேரத்தில் 27 மடங்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் சதக்கா செய்கிறார். அந்த சதக்காவில் சிறந்த சதக்கா மறைமுகமாக செய்யக்கூடிய சதக்கா. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியாரை தூயப்படுத்த விரும்புகிறான். நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஏனைய காலங்களில் நோன்பு நோட்பதை விட ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதற்கு அல்லாஹ் அதிகமான கூலிகளை வழங்கியிருக்கிறான். அதிலேயும் விசேஷமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கடைசி 10 அதிகமான நன்மைகளை கொடுக்கின்றான். இதே போல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அடியார்களுக்கு உணர்வூட்டுவது, அடியானே அல்லாஹ்வை நெருங்கு, உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி நல்லமல்களில் ஈடுபடு. கண்ணியமான சகோதரர்களே, ஹதீஸுல் குதுஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டுமா, ஃபர்லான கடமைகளில் ஈடுபட வேண்டும்.
எது எதுவெல்லாம் ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் அவன் ஈடுபட வேண்டும். அதே போன்று அடியான் என்னை நெருங்குவான் என்று சொன்னால் நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான விடயங்கள் எது எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்தையும் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குகிறானோ அல்லாஹ் அவனை நேசிக்கின்றான். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ فَإِذَا أَحْبَبْتُهُ كُنْتُ سَمْعَهُ الَّذِي يَسْمَعُ بِهِ وَبَصَرَهُ الَّذِي يَبْصِرُ بِهِ وَيَدَهُ الَّتِي يَبْطِشُ بِهَا وَرِجْلَهُ الَّتِي يَمْشِي بِهَا. அல்லாஹு தஆலா யாரை நேசித்து விட்டானோ அவன் கேட்கும் காதாக, கேள்வியாக, பார்க்கும் பார்வையாக, நடக்கும் கால்களாக, பிடிக்கும் கைகளாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மாறி வருகிறான் என்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருங்கி விடுகிறான். பின்னால் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அளவு நெருங்கிய ஒரு அடியான் அல்லாஹ் கூறுகிறான், என்னிடத்திலே ஒரு விடயத்தை கேட்டால் நான் அவனுக்கு கொடுக்கிறேன், என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அப்படிப்பட்ட விடயங்களை நாம் அடைய வேண்டுமா? அமல்களில் ஈடுபட வேண்டும். அமல்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது இபாதத்தில் மாத்திரம் சுருங்கக்கூடியது அல்ல. ஒரு மனிதர் தொழுகிறார், திக்ருகளிலே ஈடுபடுகிறார், ஸலவாத்துகளில் ஈடுபடுகிறார், ஃபர்லான தொழுகைகளை தொழுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விடயங்களை கொண்டு அங்கீகரிப்பான். முதலாவது, அந்த ஒவ்வொரு அமலும் அடியார்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இபாதத்திலே நல்ல முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், ஃபர்லான வணக்க வழிபாடுகளில் குறைவில்லை, நஃபிலான வணக்கங்களில் குறைவில்லை. ஆனால் அடியார்களோடு பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய மனதை நோகடித்திருக்கிறார். பெற்றோர்களுடைய விடயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பணிவிடை விடயத்தில் அதிகமான குறைபாடுகள் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதே போல உறவுகளுடைய விடயத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த உறவுகளில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் இவர் பெரும் ஒரு ஆபிதாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. எனவே ஆமால்கள் என்று சொல்லக்கூடியது இபாதத்தில் மாத்திரமல்ல, அது முஆமலாத்திலும் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கலிலும் இருக்கிறது. ஒரு மனிதர் அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்கிறார், ஹராத்தை தவிர்த்து கொள்கிறார், மோசடியை தவிர்த்து கொள்கிறார், ஏமாற்றத்தை தவிர்த்து கொள்கிறார், மக்களோடு விற்கக்கூடிய நேரத்திலையும் வாங்கக்கூடிய நேரத்திலையும் நளினமான தன்மையை பேணுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். முஆஷராத்தை எடுத்துக்கொண்டால் குடும்ப வாழ்க்கை, ஒரு மனிதர் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவல உணவை ஊட்டுகிறார், இதுவும் ஒரு சதக்காவாக மாறுகிறது. ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கிறோம். ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே ஹஜ்ஜுடைய கூலியை, தாயுடைய முகத்தை சிரித்த வண்ணம் இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான். பள்ளிக்கு அந்த மனிதர் நடந்து வருகிறார், தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலியை கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்ப்பது எங்களுடைய ஆசை, ஆர்வம் அந்த அமல்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கோடிக்கணக்கான நன்மைகளை, லட்சக்கணக்கான நன்மைகளை அடியாருக்கு கொடுப்பதற்கு அவன் விரும்புகிறான். ஏன் என்று சொன்னால், இந்த அடியானை அல்லாஹ் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தூய ஆத்மாவாக சந்திக்க விரும்புகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட அமல்களை செய்வதற்கு பல காலங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த காலகட்டங்களில் அதிகமான அமல்களில் ஈடுபட வேண்டும், அதே போன்று பாவங்களிலிருந்து தூரமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அதனை சத்தியம் செய்து கூறுகின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர்
والشفع والوتر والليل إذا يسر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலையின் மீது சத்தியம் செய்து கூறுகிறான், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அந்த ஆரம்ப 10 நாள், இந்த 10 நாளில் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து கூறுகின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான நாட்கள். ரமலானுடைய அந்த கடைசி 10 எந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான நாட்கள். அதிலே மக்கள் எந்த அளவு அமல்களை செய்வார்கள், பாவத்திலிருந்து எப்படி தவிர்த்து கொள்வார்கள். இதே போன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் இருக்கிறதே, இது ஆக பொறுமதியான நாட்கள், மிகவும் விசேஷமான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின்ஹு ஃபீ ஹாதிஹில் அய்யாமில் ஆஷ்ர். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் இது. இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா? ஆம், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட சிறந்த அமல் இந்த நாட்களிலே அமல் செய்யக்கூடிய அமல்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அஅலமு இன்தல்லாஹி சுப்ஹானா வலா அஹப்பு இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமில் ஆஷ்ர். இந்த நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான விடயம் அமல்கள் செய்வது, பாவ கர்மங்களிலிருந்து தூரமாகுவது. எனவே ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத், அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இவ்வாறு வார்த்தைகளை கூறி அல்லாஹ்வை புகழுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சமயம் சஹாபாக்களிடம் விளங்கப்படுத்தினார்கள், சுப்ஹானல்லாஹ் இருக்கின்றதே, இது உஹது மலையை விட நன்மையால் கனமானது. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றதே, உஹது மலையை விட நன்மையால் கனமானது. அல்லாஹு அக்பர் இருக்கிறதே, இது உஹது மலையை விட நன்மையால் கடினமானது என்பதாக சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக யுகப்பிரு அய்யாம ஹாதிஹி ஹீனமா ரஅல் பஹாயிம் அல்லதி யுதஹி, உதுஹியா கொடுக்கப்படக்கூடிய மிருகங்கள் காணக்கூடிய நேரங்களில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கூறுவார்கள், அல்லாஹ்வை புகழுவார்கள். அதே போன்று ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் தக்பீரை முழங்குவதற்காக வேண்டியே இதே காலங்களில் பஜாருக்கு போவார்கள். போய் அங்கே தக்பீரை கூறுவார்கள். அங்கிருக்கக்கூடிய அனைவரும் தக்பீரை கூறுவார்கள். மினாவுடைய குப்பாவில் ஏறி நின்று இந்த தக்பீரை முழங்குவார்கள். மினா முழுவதும், அந்த பஜார் முழுவதும் தக்பீரால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அதிகமான சிறப்புகள் உள்ள நாட்கள் தான் இந்த நாட்களாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வை அதிகமாக நாம் புகழ வேண்டும். இந்த நாட்களில் மிக முக்கியமான அமல்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் ஸௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாள் நோக்கக்கூடிய நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹ வஸ்ஸனத்தல்லதி பஅதஹ, முன்னைய வருடத்தினுடைய பாவங்களும் பின்னால் வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதை நான் ஆதரவு வைக்கின்றேன் இந்த நோன்பை கொண்டு என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அக்ஸரு மின் அய்யாதிகல்லாஹு ஃபீஹி இபாதம் மினன் நார் மின் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளையில் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்வதை போன்று எந்த நாட்களிலும் அதிகமாக விடுதலை செய்வதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்களுடைய அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதிகமான திக்ருகளில் ஈடுபட வேண்டும். மிக முக்கியமான வணக்கங்கள்
குர்ஆன் திலாவத். அதிகமாக இந்த நாட்களில் குர்ஆனை தமாம் செய்ய வேண்டும். குர்ஆனை தமாம் செய்ய வேண்டும். ஒரு மாமேதையிடம் ஒருவர் போய் கேட்கின்றார், நான் எந்த அளவு குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆனை எந்த அளவு நான் வாழ்க்கையில் பற்றி பிடிக்க வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, அந்த இமாம் சொல்கிறார், அலா கத்ரி மா துரீது மினஸ் ஸஆதா, உங்களுக்கு எவ்வளவு ஈடேற்றம் வேண்டுமோ, உங்களுக்கு எவ்வளவு நிம்மதி வேண்டுமோ அந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக ஆஃபியத் கிடைக்கின்றது, ஆரோக்கியம் கிடைக்கின்றது, மன நிம்மதி கிடைக்கின்றது, ஃபதானத் புத்தி கூர்மையாகின்றது, அதிகமான சந்தோஷம் ஏற்படுகின்றது, மன கவலைகள் இல்லாமல் போகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹுடைய குர்ஆனை அதிகமாக இந்த காலகட்டங்களிலே ஓத வேண்டும். எங்களுடைய பாவங்கள் எவ்வளவு செய்திருப்போம், அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி இந்த நாட்களை தந்திருக்கிறான். அதிகமான இஸ்திக்ஃபார்களில் ஈடுபட வேண்டும். துஆ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக விரும்புகிறான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என்னை பற்றி அடியான் கேட்டால் நபியே கூறுங்கள், நான் சமீபமாக இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்திலே அடிவானத்துக்கு வந்து கேட்கின்றான், என்னை மன்னிக்க கூடியவர்கள், நான் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாட்களில் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்பி அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடம் இறைஞ்ச வேண்டும். அதிகமான இரவு வணக்கங்களிலே ஈடுபட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, யாருடைய மனதையும் புண்படுத்தக் கூடாது. அதிகமான சதக்கா தான தர்மங்கள் தேவையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மறைமுகமாக சதக்காக்கள் செய்வது, மறைமுகமாக வேண்டி அவங்களுக்காக வேண்டி துஆ செய்வது, சொந்தங்களை சந்திப்பது. கண்ணியமான சகோதரர்களே, மிக முக்கியமான 4 அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 அமல்களை யார் செய்கின்றாரோ இவர் நிம்மதியாக சொர்க்கம் செல்வார். அஃஷு ஸலாம் வ அத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். அதிகமாக சலாம் கூற வேண்டும். அறிந்தவர் அறியாதவர், சிறியவர்கள் பெரியவர்கள், கண்ணியமான சகோதரர்களே, அனைவருக்கும் சலாத்தை பூர்த்தியாக சொல்ல வேண்டும். காற்று எவ்வாறு பரவி இருக்கிறதோ இதே போல சலாத்தை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, பூர்த்தியான சலாமை முக மலர்ச்சியோடு சொல்வது. வஅத்இமுத் தஆம், மக்களுக்கு தேவையான விடயங்களை கொடுப்பது, சாப்பாட்டை வழங்குவது, தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவுவது. வஸீலுல் அர்ஹாம், சொந்தங்களை சேர்ந்து நடப்பது. இந்த 10 நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் இதிலே எங்களுடைய சொந்தங்களை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய மனங்களை குளிர வைக்க வேண்டும், அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டும், கோபங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், குரோதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் மறதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தனிமையிலே எழும்பி வுது செய்து அந்த அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய நேரம், இரவு வணக்கங்கள், அதிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நினையாத புறத்தில் நிறைவேற்றி வைப்பான். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், இந்த அமல்களை செய்கின்றீர்களா சாந்தியான முறையில் நிம்மதியான முறையில் சொர்க்கம் செல்வீர்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இறுதியாக மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10, அதுதான் உதுஹியாவுடைய கடமை. யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வசதி இருந்தும் யார் இந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுடைய முஸல்லாவுக்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இரத்தங்களோ அதனுடைய மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக எங்களுடைய இஹ்லாஸை அல்லாஹ் பார்க்கின்றான். அமல்களில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தூய எண்ணம்,
அவனுக்காக வேண்டி மாத்திரம் இருக்க வேண்டும். மலை போல நன்மைகளை நிறைக்கின்றார், அமல்களை நிறைக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம கியாமத்துடைய நாளையில் நிற்பார். காரணம் என்ன? இஹ்லாஸ் இல்லை. அவர் பார்ப்பதற்காக வேண்டி, இவர் பார்ப்பதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக வ மன் ஸாம யுராஇ ஃபகத் அஷ்ரக வ மன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக. யார் அடுத்தவர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். யார் அடுத்தவர் பார்ப்பதற்காக வேண்டி நோன்பு நோக்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். யார் அடுத்தவர் பார்ப்பதற்காக வேண்டி சதகா தான தர்மங்களில் ஈடுபடுகிறாரோ இவரும் இணை வைத்து விட்டார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்களுடைய அமல்களில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தூய எண்ணம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடமைகளில் எந்த அளவுக்கு அல்லாஹ் கூலியை தருகிறான் என்றால், ஒரு மனிதர் உதுஹியா கொடுக்கிறார், அந்த பிராணியினுடைய முடிகள், அதனுடைய கொம்பு, அதனுடைய காலினுடைய அந்த பகுதி, இது அனைத்துக்கும் சேர்த்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் அந்த இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த குர்பானியுடைய அமல். அந்த குர்பானியுடைய அமலை குர்பானியுடன், தியாக உணர்வுடன், நேர்மைகளை நாடி அந்த நேரத்தை செய்ய வேண்டும். மிக முக்கியமான அமலாக இருக்கிறது. அந்த அமலை நாட்டுடைய விடயங்களை கருத்தில் கொண்டு, கண்ணியமான சகோதரர்களே, அந்நியவர்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுடைய அமல்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்குரிய ஹிதாயத்தாக மாற வேண்டும். ஒவ்வொரு அமல்களையும் அழகாக நேர்த்தியான முறையில் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு ஆயத், فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُوَفِّيهِمْ أُجُورَهُمْ وَيَزِيدُهُم مِّن فَضْلِهِ. யார் யாரெல்லாம் நல்ல கர்மங்களிலே ஈடுபடுகிறார்களோ, நல்ல அமல்களில் ஈடுபடுகிறார்களோ, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்ல அமல்களிலே தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் கூலிகளில் பூர்த்தியாக கொடுப்பதோடு அதிகமாகவும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களை அடைந்து அதிலே சாலிஹான அமல்களை செய்து அவனை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ தவறுகள் தப்புகள் செய்து விட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நீ மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பாவத்தினுடைய சூழ்நிலைகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. பாவத்தினுடைய நிலைமைகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் நீ பரக்கத் செஞ்சருள்வாயாக. யா அல்லாஹ், தொழில் துறவுகளில் பரக்கத் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தினுடைய பாவங்களே மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களே மன்னித்தருள்வாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபராளிகளாக வாழ்கிறார்களோ சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர்களெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ சாலிஹான அமல்களை கொண்டு அவர்களுடைய ஆயுளை நீடித்து வைத்தருள்வாயாக. யா அல்லாஹ், காலநிலைகளை நீ நேர்த்தியானதாக, யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாதிப்பில்லாத அமைப்பில் ஆக்கி தந்தருள்வாயாக. பெய்யக்கூடிய மலையை ரஹ்மத்தாக ஆக்கி தந்தருள்வாயாக. அதாபை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி இடத்தை நல்ல இடமாக்கி தந்தருள்வாயாக. கடைசி வார்த்தையை நல்ல வார்த்தையாக்கி தந்தருள்வாயாக. கடைசி நேரத்தை நல்ல நேரமாக்கி தந்தருள்வாயாக. புனிதமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கொண்டு எங்களுடைய உயிர்களை வாங்கியருள்வாயாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات.
وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فاتقوا الله وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. وادعوه فإن ربكم مجيب الداعين، واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم ارزقنا الحمد لله. الحمد لله. الحمد لله علي الذات عظيم الصفات سمي السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الأمر عزيز العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان سريع الحساب شديد العقاب أليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وفاطمة سيدة نساء أهل الجنة، الحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهم، وهمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة باطنة ظاهرة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله الجليل الجبار يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.